இன்று நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு இந்திய விமானப்படையில் வேலை, எத்தனை காலி பணியிடங்கள், என்ன கல்வி தகுதி எல்லாம் கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்திய விமானப்படையில் வேலை 336 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. பணி ஏஎஃப்-கேட் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் நான் விரிவாகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக்கு, எனி டிகிரி. கடைசி தேதி 31/12/2024 அறிவிச்சிருக்காங்க. போஸ்ட் ஆஃப் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிளேயிங் பிரான்ச் 30 போஸ்டிங்கும், கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச் 189 போஸ்டிங்கும், கிரவுண்ட் டியூட்டிலே நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் 117 போஸ்டிங்கும், என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி பிளேயிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேயிங் பிரான்ச் கிராஜுவேஷன் ஆர் பிஇ, பிடெக் டிகிரி ஆர் அசோசியேட் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் கேட்டிருக்காங்க, அல்லது ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சாக பார்த்தீங்கன்னா டிகிரி, போஸ்ட் கிராஜுவேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க, டெக்னாலஜி ஆர் அசோசியேட் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியா, அல்லது ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அல்லது கிராஜுவேட் மெம்பர்ஷிப் கேட்டிருக்காங்க. கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் கிராஜுவேஷன் அல்லது பிஇ, பிடெக் டிகிரி படித்தவங்க எலிஜிபிள். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கிராஜுவேட்டு. அக்கௌண்ட் பிரான்ச்சை பொறுத்தவரைக்கும் பிகாம் டிகிரி, பிபிஏ, சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், சிஎஃப்ஏ, பிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபினான்ஸு. எஜுகேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன். மெத்தடாலஜியை பொறுத்தவரைக்கும் பிஎஸ்சி வித் பிசிக்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், கிராஜுவேஷன் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இந்த படிப்பெல்லாம் படித்தவங்க ஃபுல்லாமே எலிஜிபிள் இந்த ஜாப்புக்கு. ஏஜை பொறுத்தளவுக்கும் பிளேயிங் பிரான்ச் அண்டு என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கு 20 24 வயசு முடிய எலிஜிபிள். கிரவுண்ட் டியூட்டியிலே டெக்னிக்கல் அண்டு நான் டெக்னிக்கல் பிரான்ச்சை பொறுத்தளவுக்கும் 20 26 வயசு முடிய கொடுத்துருக்காங்க எலிஜிபிள் அவங்க. மந்த்லி சேலரின்னு பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாயிலிருந்து 1,77,000 முடியும் வாங்கலாம். இதில் எல்லா அலவன்சஸ் ஹச்ஆர்ஏ, டிஏ எல்லா அலவன்சஸுமே இருக்குது உங்களுக்கு. செலெக்ஷன் ஆஃப் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் உங்களுக்கு எப்போயுமே காமனாக இருக்கக்கூடிய ஆன்லைன் எக்ஸாம் தான் வந்துடும். அதில் ஜென்ரல் நாலேஜு அண்டு இங்கிலீஷு அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, ரீசனிங் எபிலிட்டி காமனாக வரக்கூடியதாக உங்களுக்கு வச்சுருப்பாங்க. அடுத்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. இந்த 2 ப்ராசஸுமே நீங்கள் முடித்த பின்னாடி இன்டர்வியூ இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 550 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி வரும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய ஹவு டு அப்ளை www.afcat.cdat.cdac.in என்ற வெப்சைட்டில் காமனாக இருக்கக்கூடிய உங்களுடைய லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் அண்டு பாஸ்வேர்டு வாங்கிக்கோங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களுடைய சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 2/12/2024 31/12/2024 உங்களுக்கு கடைசி தேதி. அதனால் இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. லாஸ்ட் டேட் அவாய்ட் பண்ணிடுங்க மோஸ்ட்லி. இதுதான் அதோடைய நோட்டிஃபிகேஷன், இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் அண்ட் வாட்சிங்.